ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்மளுடைய இயற்கை நந்தவனத்தில் பசலைக்கீரை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக தோரணம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக இந்த ஜாடியில் வந்திருக்குன்னு. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து இந்த கீரையை தான் பறித்து கடைய போகிறோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக அப்படியே தோரணம் கட்டி விட்டா மாதிரி தொங்குது பாருங்களா. இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. அப்படியே பாருங்கள், எவ்வளோ கீரை பாருங்கள், சும்மா ஒரு சுத்தில் பறிச்சதே. இது பாருங்கள், இது வந்து காகட்டான் செடி வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜாடி தான் பாருங்கள். இந்த நம்ம தண்ணி கேன் வச்சுருப்போம்ல, 20 லிட்டர் கேன், அதில் வந்து வேஸ்ட் ஆனதில் பாதியை அறுத்து வச்சுருக்கேன். செடி நட்டதும் பில்லு நிறைய முளையுது, அதனால பில்லு வளருதுன்ட்டு இந்த ஒரே ஒரு இனுக்கு தான் வச்சு விட்டேன். இந்த கீரை சுற்றிரும் பில்லு வராது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக கீரை வந்து இது. நான் இதோட இந்த ஜாடியில் 2வது முறையாக அறுவடை பண்ணுறேன். அதுவும் இந்த ஜாடியில் வச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. கீழே வந்து மண்ணே இல்லாமல் தோரணமாக தொங்குறதோடு பறித்து கடையிறதுக்கு ஒரு துளி மண் கூட இல்லையா, கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. அதை இப்போலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இதை மாதிரி கொஞ்சம் ஹைட்டு உள்ள ஜாடியில் வச்சோம்னா இந்த கீரை பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மண் இருக்காது வேரில் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏற்கனவே நான் தட்டையாக வந்து ஒரு மாதிரி அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே வளர்கிற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ இது பார்த்ததுலேருந்து இப்போலேருந்து ஐடியா எனக்கு, இனிமேல் இது மாதிரி தான் வைக்கணும் அந்த கீரையை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. பாருங்கள், ஒரே ஒரு மண் இல்லை, அப்படியே அலசிட்டு நம்ம கடைய வேண்டாம். கடையெல்லாம் துவையில் அரைக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. துவையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா, துவையில் அரைச்சி சாதத்துக்கே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இது மாதிரி பசலைக்கீரை கட்டாயம் ஒரு செடி நடுறீங்கன்னா பில்லு வராத அளவுக்கு இது மாதிரி நட்டுக்குங்க. உங்களுக்கு பில்லே வராது, பில்லு வரும். ஒன்று பில்லை எடுத்துட்டிங்கன்னா இந்த செடியை அடைச்சிக்கும், சுற்றிரும் ஜாடியை. அப்போ உங்களுக்கு பில்லு பிடுங்குற வேலை இல்லை. 2 நம்மளுக்கு சாய்ஸு, நல்ல சாய்ஸு. ஒன்று பூ பூக்கும், அடுத்த கீரை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்களும் பயன்பெறுங்க இது மாதிரி செடி வளர்த்து. தேங்க்யூ, வெல்கம். இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு மருத்துவ குணம் உள்ள பொருள்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்பு சூடாகிட்டாக்கா இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ஹீட்டு தன்மையை குறைக்கணுங்க. அதனால் இந்த கீரை வந்து நீங்கள் வீட்டில் கட்டாயம் வைங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. சும்மா இதை மாதிரி ஒரே ஒரு துண்டு நீங்கள் வேண்டாம் வெறுப்புனாலும் தூக்கி கிடாசுனா கூட சரி, ஒரு ஜாடியில் போட்டிங்கன்னா அதுவாக தானாக வேற பிடிச்சிக்கும். நீங்கள் நடணும், மண்ணெல்லாம் களைச்சி விட்டுலாம் நடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இப்படி போட்டு வந்தீங்கன்னா போதும், வளர்ந்துடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். ஜம்முன்னு அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா சொல்ல, இந்த கீரை வந்து இது பாருங்கள், இந்த தர்மாக்கோலில் வந்து நான் இது இந்த கீரை பேர் வரல டக்குன்னு, வல்லாரக்கீரை நட்டேன். அந்த கீரை இன்னும் துளிர் வரல, வருமானு தெரியல, பார்ப்போம்.
இது பாருங்கள், இப்படி சும்மா தான் தூக்கி விட்டு கிடச்சுறேன். இந்த கீரை எந்த அளவுக்கு வளர்ந்துக்குதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் போட்டுருக்கேன், சும்மா தான் தூக்கி போட்டுருக்கேன், அதை நான் நடலை. இப்படியே தான் இருக்கும். தண்ணி ஊற்றணுன்னா போதும், அந்த தர்மாக்கோலில் வச்சுக்கிற இது ஃபுல்லாகவே வந்துடும் அந்த செடி. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கண்டிப்பாக வளர்ந்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி பசலைக்கீரை வளர்க்குறது.